ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்க தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்கலாம். விண்ணப்பிக்க விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் புகைப்படம் ஒட்டுவதற்குன்ட்டு தனியாக பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு ஃபோட்டோவுக்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர். ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை எழுதணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர், தகப்பனார் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, வகுப்பு, கல்வி தகுதி, கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி, முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அது குறித்த தகவல் எழுதணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தற்காலிக முகவரி, நிரந்தர முகவரி, முன்னுரிமை ஏதேனும் இருப்பின் அதனுடைய டீட்டெயில்ஸ் எழுதிட்டு அதுக்கான நகலும் பார்த்திங்கன்னா இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடம் தேதியை எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைனை வந்து போட்டுடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்க முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். நேர்காணல் மூலமாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. நேர்காணல் போது பார்த்தீங்கன்னா அசல் ஆவணங்கள் அனைத்துமே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் சமர்ப்பிக்கிற மாரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, நீலகிரி மாவட்ட சுகாதார நலவாழ்வு சங்கம். நீலகிரி மாவட்டத்தில் ஹோமியோபதி துறை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள பல்வேறு விதமான பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 14/8/2024 அன்று மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்கணும். ஆயுஷ் மருத்துவ அலுவலர் 3 போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BSMS BHMS. சேலரி 34,000 தராங்க. மருந்து வழங்குபவர் 11 வருடங்கள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 750 ரூபாய் வந்து தராங்க. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் 13 வருடங்கள். ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மற்றும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தினக்கூலின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா வந்து தராங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 2 போஸ்ட்டு. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் மேத்தமேட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் 1 இயர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்த டைப் ரைட்டிங் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முன்னுரிமை வந்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. சேலரியும் பார்த்தீங்கன்னா 13,500 ரூபாய். ஆப்டோமெட்ரிஸ்ட். ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் ஆப்டோமெட்ரி ஆர் மாஸ்டர் இன் ஆப்டோமெட்ரி ஒரு போஸ்ட்டு. சேலரின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 14,000 வந்து தராங்க. டென்டல் டெக்னீஷியன் ஒரு போஸ்ட்டு. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பாஸ் 1 or 2 இயர்ஸ் கோர்ஸ் ஆன் டென்டல் டெக்னீஷியன். சேலரின்னு பார்த்தீங்கன்னா 12,600 ரூபாய். வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர். ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், சோஷியல் சயின்ஸ், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ரெஃப்ரிஜரேட்டர் அண்டு ஏசி ரிப்பேர் ஒரு போஸ்ட்டு. சேலரி 23,000 வந்து தராங்க. ஆடியாலஜிஸ்ட் 2 போஸ்ட்டு. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பாத்தாலஜி, பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங். சேலரி 23,000 தராங்க. செக்யூரிட்டி கார்டு ஒரு போஸ்ட்டு. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சேலரின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 6,500 ரூபா வந்து தராங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 3 போஸ்ட்டு. 8ஆம் வகுப்பு பாஸ் ஆர் ஃபெயில். சேலரி 6,000 வந்து தராங்க. ஓடி அசிஸ்டன்ட் 2 போஸ்ட்டு. 3 months ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். சேலரின்னு பார்த்தீங்கன்னா 11,200. ஆடியோமெட்ரிஷியன் ஒரு போஸ்ட்டு. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் அண்ட் டிப்ளமோ ஆர் ஈக்குவலன்ட் கம்ப்ளீட் எ சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம். சேலரின்னு பார்த்தீங்கன்னா 17,250. ஸ்பீச் தெரபிஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஆடியாலஜி
அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி பிஎஸ்சி ஸ்பீச் அண்டு ஹியரிங் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 23,000 வந்து தராங்க. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஒரு போஸ்ட்டு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஃபெயில். சேலரின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 7,500 வந்து தராங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் நம்பர் 38 ஜெயில் ஹில் ரோடு நியர் சிடி ஸ்கேன் உதகமண்டலம் 643001. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட்ஸ் இது ரீட் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.